லூக்கா 19:8 சகைவு ஒரு தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம் பண்ணார்? யார்கிட்ட ரெட்டத்தனையை வாங்கணும், நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். யார் ரெட்டத்தனையை வாங்கணும், நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இந்த தீர்மானம் பண்ணி முடிச்சோடனே இயேசு சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா. தீர்மானத்துக்கு பின்னால் வருகிற வார்த்தையை பாருங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அப்போ பரலோகத்தின் பிள்ளையை மாறிட்டான். ஊர் உலகம் பேசிச்சு, வட்டிக்கு வாங்குறவன், கடன் கொடுக்குறவன் தப்பு பண்ணுற அப்படின்னு ஊர் உலகம் பேசிச்சு. ஆனால் இயேசு வீட்டுக்குள்ளே போன உடனேயே அவன் பரலோகத்தின் பிள்ளையாக மாறிட்டான். அதான் தீர்மானம் எடுக்கிறது. அன்பார்ந்தவளே, அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் டெய்லி 1 hour உட்காருவேன் ஜெபத்தில், தீர்மானம் பண்ணுங்க. அல்லது நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமும், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமும், நீதிமொழிகளில் ஒரு அதிகாரமும் நான் படிப்பேன். இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காருவேன், தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது நான் ஒரு நாளைக்காச்சும் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நான் எப்படியாவது இந்த மாதத்துக்கு எப்படியாவது ஒரு ஆளாவது நான் சபைக்கு கூட்டி வருவேன். சபைக்கு கூட்டி வர்றது சபைக்காரருக்கு கிடையாது, பரலோகத்தில் உன் மூலமாக சந்தோஷம் உண்டாக போகுது. ஒரு பாயும் மனம் திரும்ப பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். ஆமென்.